அன்பார்ந்த நாடக கலா ரசிக பெருமக்களே, கலை மீது அபிமானம் கொண்டு அமர்ந்திருக்கக்கூடிய கலா ரசிக பெருமக்களே மற்றும் இந்த நாடகத்திற்கு பாதுகாப்புனை வழங்க வந்திருக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய காவல்துறை சார்பு ஆய்வாளர் அன்பு ஐயா அவர்களுக்கும் மற்றும் இந்த நாடகத்திற்கு சிறப்பான முறையில் தெளிவாக ஒளி கொஞ்சம் மைக்க முன்னுங்க, உங்க மூஞ்சி தெரியல, இப்ப தெரியும் பாரு லைட்டுக்கு. ஒளி அண்ட் ஒளி அது தெரிஞ்சா என்ன தெரியாம போனேன். ஒளி அண்ட் ஒளி அமைத்துக் கொண்டிருக்கும் எங்களது ஒளி ஒளி அமைப்பகம் ஸ்ரீ அங்காள ஈஸ்வரி ஆரியோஸ் அன்பு உள்ளங்களுக்கும் அதில் பணிபுரியும் சகோதரர்கள் அனைவருக்கும் எங்களது நாடக கலை குடும்பத்தின் சார்பாகவும் வந்திருக்கும் கலைஞர் பெருமக்கள் சார்பாகவும் இந்த நாடகத்தின் அமைப்பாளர் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய மாந்தோப்பை சேர்ந்த அன்பு மாமா SP செந்தில் முருகன் அவர்கள் சார்பாகவும் இருக்கிற கூட்டன்போடு வருக வருக அன்போடு வரவேற்கிறோம். நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்த நாடகத்தை உலக நாடு முழுக்க கொண்டு செலுத்த வேண்டும் என்று இங்கே வருகை தந்து சிறந்த முறையில் இங்கே வீடியோ எடுத்துக் கொண்டிருக்கும் பேர் என்ன? மகி மீடியா ஐயாவே எங்களது பாண்டி அன்பு சகோதரர் யூடியூப் சேனல், எங்களது மகி மீடியா யூடியூப் சேனல் அன்பு உள்ளங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள் நன்றிகள். வணக்கம். நல்ல சிறப்பான கூட்டம். அதை விட ஒரு மகிழ்ச்சியான விஷயம் என்னதுன்னா, இந்த மேடையில் இந்த கலைஞர்களுக்கு இந்த நாடகம் எங்களுக்கு கிடைத்தது பெரிய ஒரு வரப்பிரசாதம் மாதிரி. ஏன்னா ஊர்ல திருவிழா, ஊர்ல கும்பாபிஷேகம், முளைப்பாரி திருவிழா அப்படிங்கிறது, அந்த விஷயத்தில் கலந்துக்கிறது, நாடகம் நடத்துறதுலாம் பெரிய விஷயம். ஏன்னா இன்னைக்கு நடத்தக்கூடிய நாடகம் எதற்காக நடைபெறுகிறது அப்படின்றால், நமது விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி தாலுகா மயிலி கிராமத்தில் அருள் பாதித்துக் கொண்டிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ கருப்பண்ண தேவர் குரு பூஜை விழாவை முன்னிட்டு இந்த நாடகம் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஸ்ரீ கருப்பண்ண தேவர் அப்படின்னா
இப்போ குழந்தைகளுக்கெல்லாம் தெரியறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதெல்லாம் 5 தலைமுறைகள் கடந்த சம்பவம், ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம். வந்தனை பெரியவர்களாக சொன்னாங்க. ஏன்னா தன்னை உணர்ந்தவனே ஞானியாவான். ரமண மகரிஷிட்ட போய் ஒருத்தர் கேட்டிருக்காரு, ஐயா நீங்கள் இந்த மாதிரி இருக்கீங்களே, இந்த மாதிரி நான் ஆகணும்னா என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி ரமண மகரிஷிட்ட போய் கேட்டிருக்காரு ஒரு பக்தர். உடனே ரமண மகரிஷி கேட்டிருக்காரு, நீ யாருன்னு கேட்டிருக்காரு. உடனே பேரை சொல்லியிருக்காரு, உன் பேரை கேட்கலப்பா, நீ யார்? ஐயா நான் ஒரு மனுஷையா. நீ மனுஷனா மாடா? நான் கேட்கல. நீ யார்? ஐயா நான் ஒரு ஆத்மாயா. நீ ஆத்மாவா? அதெல்லாம் நான் கேட்கல. நீ யார்? தெரியலையா? நான் யாருங்கிறத தெரியல. நீ யாருங்கிறத நீ தெரிஞ்சுக்கோ. நீ யாருங்கிறத நீ தெரிஞ்சுக்கிட்டாலே ஞான நிலை அடைஞ்சிருவேன். அதே மாதிரி தான் இங்கே இருக்கக்கூடிய ஜீவ சமாதி அடைந்திருக்கும் மரியாதைக்குரிய நம்மளுக்கெல்லாம் அருள்வாதித்து கொண்டிருக்கும் ஐயா கருப்பண ஐயா. அவர் சித்தர் ஞானி, தன்னை உணர்ந்தவரே ஞானி ஆவார். ஆமா, ஒரு மனுஷன் எப்போ பிறக்கிறேன் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். என்னைக்கு சாக போகிறோங்கிறது யாருக்கா தெரியுமா? அது ஞானிகளுக்கும் சித்தர்களுக்கு மட்டும்தான் தெரியும். இந்த நேரத்தில், இந்த கிழமையில், இந்த நாளில் நான் சரணம் அடைய போகிறேன், ஜீவ சமாதி அடைய போகிறேன், அதனால் எல்லாரும் சேர்ந்து வந்து சாமி வணங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி முன்கூட்டியே சொல்லி வைப்பாங்க. அப்போனா அவங்க ஞானிகள் அர்த்தம். அப்போ அப்பேற்பட்ட ஒரு சித்தருக்காக இந்த நாடகத்தை சிறப்பாக நடத்திக்கிட்டு இருக்காங்க. 5 தலைமுறையை சேர்ந்தவர்கள், அன்பு குடும்பத்தார்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. கூட்டமா அடே அப்பா, சரியான கூட்டமால இருக்கு. வந்துருமே கூட்டம் பாரு. போதும், இந்த கூட்டம் போதாதா மாமா? 10,000 பேர் உட்காந்துருப்பாங்க. ஆனா 10,000 பேர் உட்காந்துருந்தாலும் நாடகத்தை சரியா பார்க்க மாட்டாங்க. சரி, அவங்க ஒரு பக்கம் கரைச்சல் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, மைசெட்டு ஒரு பக்கம் கரைச்சல் போயிட்டு இருக்கேன், நம்ம ஒரு பக்கம் கத்திக்கிட்டு கிடப்போம். ஆனா கூட்டம் கம்மியா இருந்தாலும் எல்லா ரசிக்கிறவங்களா உட்காந்துருக்காங்க. போதும், இந்த கூட்டம் போதும். இதை வச்சு நம்ம வீடியோ வச்சு போட மாட்டோம். 10 பேர் உட்காந்துருந்தாலும் நாங்கள் அதே தொழில் தான் பண்ண போறோம். 10,000 பேர் உட்காந்துருந்தாலும் நாங்கள் அதே தொழில் தான் பண்ண போறோம். எங்க தொழில குறை இருக்காது. எங்க தொழில குறை இல்லாம இருக்கணும்னா உங்க ரசிப்பு தன்மையில குறை இருக்கக்கூடாது. நாடகத்தை நீங்க எந்த அளவுக்கு ரசிக்கிறீங்களோ அவ்வளவு தூரம் இன்னைக்கு வந்திருக்க கலைஞர்கள் பூரா சிறப்பா தொழில் பண்ணுவாங்க. பணம் காசுங்கிறது எப்படி வேணாலும் சம்பாதிச்சிடலாம். காலையில நாடகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நமது ஊரார்கள் கையில காசை கொடுத்துருவாங்க, அதெல்லாம் பெரிய விஷயம். ஆனா நாடக கலைஞர்களுக்கு பெரிய பரிசு பொருள், பெரிய போதை எது தெரியுமா? அந்த கைதட்டு தான் எங்களுக்கு பெரிய கைதட்டுங்க. இப்ப பாருங்க, தாளக்கார் கரண்ட் கம்பியை கடிக்க போறாரு. புலிக்குறிச்சில இருந்து எங்க மச்சான் ஒருத்தர் வந்து உட்காந்துருக்காரு. ஆத்தடி எல்லா ஊர்ல இருந்து வந்திருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அப்ப கைதட்டுங்கிறது நாடக கலைஞர்களுக்கு பெரிய போதை. திரை உலகத்துல நடிக்கக்கூடிய சினிமா நடிகர்களுக்கு கிடைக்காத ஒரு வரப்பிரசாதம் நாடக கலைஞர்கள் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. 500 கோடி 200 கோடி சம்பளம் வாங்குற பெரிய பெரிய ஸ்டாரா இருக்கட்டும், திரையில நடிக்கும் பொழுது ரசிகர்கள் கைதட்டுவாங்க, ஆரவாரம் பண்ணுவாங்க. அது அவங்களுக்கு கேட்குமா? அடுத்த ஷூட்டிங்ல அவங்க நடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்க நடிக்கிறது திரையில. ஆனா நாடக கலைஞர்கள் எங்களுக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம் கிடைச்சிருக்கு பார்த்திருக்கீங்களா? நீங்க கைதட்டுறத எங்களால கேட்க முடியுது, நீங்க ரசிக்கிறத எங்களால பார்க்க முடியுது. இதை விட நாடக கலைஞர்களுக்கு ஒரு கொடுப்பனை வேணுமா? அதனால நல்ல கைதட்டி சந்தோஷமா உட்கார்ந்து நாடகத்தை பாருங்க. உங்களெல்லாம் பார்க்கும்போது மகிழ்ச்சியா ஒரு பக்கம் இருக்கு, இருந்தாலும் ஒரு பக்கம் பயமாவும் இருக்கு. ஆண்கள் கூட்டம் பூரா பின்னாடி உட்காந்துருக்காங்க, பெண்கள் கூட்டம் பூரா இங்க உட்காந்துருக்காங்க. உட்காரத பத்தி பிரச்சனை இல்லை, சிரிச்ச முகத்தோட உட்காந்துருக்கீங்க. சரி, எல்லாம் 12:30 வரைக்கும். இந்த 12:30 மணிக்கு மேல வாருங்க, இந்த வாழை மரத்துல வாழைப்ப தொங்கும் முகம் தொங்கிடும். அப்படி என்னதான் தூக்கம் வந்தாலும் தயவு செய்து இங்கேயே தூங்குங்க. யாரும் எந்திரிச்சு வீட்டுக்கு போயிடாதீங்க. இங்க தூங்கினா கூட ஆள் படுத்துருக்குப்பா அப்படின்னு சொல்லி சந்தோஷமா தொழில் பண்ணுவோம். எந்திரிச்சு வீட்டுக்கு போயிட்டீங்கன்னா நாங்க ஒத்த விட்டு நாய் மாதிரி தனியா கட்டிட்டு கிடக்கணும். அதனால யாரும் எந்திரிச்சு போயிடாம விடிகிற வரைக்கும் உட்கார்ந்து நாடகத்தை பாருங்க. அப்படி யாராவது எந்திரிச்சு வீட்டுக்கு போனீங்கன்னு வைங்க, வீட்டுக்கு வந்து காத்த கடிப்பேன் சொல்லிட்டேன். அதனால யாரும் எந்திரிச்சு வீட்டுக்கு போகாம உட்கார்ந்து நாடகத்தை ரசிங்க. அதே போல இந்த நாடகத்தின் அமைப்பாளர் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய எங்களது அன்பு மாமா எஸ்பி செந்தில் முருகன் அவர்கள், அவர் தான் இந்த நாடகத்துடைய அமைப்பு. ஏன்னா கிராமத்தார்கள் வந்து நாடகத்தை பேசிட்டு போயிடுவாங்க. அண்ணன் இன்ன தேதி இன்ன கிழமையில நம்ம ஊர்ல நாடகம் வைக்கணும் அப்படின்னு சொல்லி கிராமத்தார்கள் வந்து நாடகத்தை பேசிட்டு போயிடுவாங்க. நாடகம் எப்போ பேச ஆரம்பிச்சாரோ அன்னிலிருந்து இந்த நாடகம் முடிகிற வரைக்கும் அவருக்கு வவுத்தால போய்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா நாடகத்தை நல்லபடியாக நடத்தி கொடுக்கணும்ல. நடத்தி கொடுக்காம போயிட்டா எல்லாம் அடுத்த ஊராக இருந்தால் பிரச்சனை கிடையாது, ஏதாச்சும் சொல்லி சமாளிச்சு போடலாம். எல்லாம் சொந்த பந்தம் தாய் பிள்ளைங்க, என்னத்த சொல்ல முடியாது. அப்புறம் என்ன செந்தில் முருகன் என்னன்னே இப்படி பண்ணிவிட்டீங்கன்னே அப்படின்ட்டா காலையில் மூஞ்சில முடிக்க முடியுமா? அதனால நாடகத்தை முடிக்கிற வரைக்கும் அவர் விரதத்தில் இருக்கார். நம்ம எதுவும் சாப்பிட மாட்டேன், அந்த அளவுக்கு பயம்.
அந்த அளவுக்கு நாடகத்தை சிறப்பாக நடத்தணும் அப்படின்னு ஒரு சிறந்த ஒரு அமைப்பாளர் அன்பு மாமா செந்தில் முருகன் அவர்களுக்கு. ஆமாம், நாடகம் முடிஞ்சதுக்கப்புறம் காலையில் இருக்கு என்னன்னு, அதனால அமைதியாக இருந்து நாடகத்தை ரசிங்க. நாடகத்தை நாடகமாக பாருங்க, அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா பலவித கண்ணோட்டத்தில் உட்காந்து நாடகத்தை பார்ப்பாங்க. சில பேர் சினிமா பார்க்குற கண்ணோட்டத்தில் நாடகத்தை பார்ப்பாங்க. சில பேர் ஆடலும் பாடலும் பார்க்குற கண்ணோட்டத்தில் நாடகத்தை பார்ப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நாடகம் நல்லா இருக்காது. நாடகம் பார்க்குற கண்ணோட்டத்தில் நாடகத்தை பார்க்கணும். அது என்னப்பா நாடகம் பார்க்குற கண்ணோட்டம்? நாங்கள் உட்காந்துருக்க ஆளு பூரா என்ன லூஸுங்களா? நாங்களாம் நாடகம் பார்க்குற கண்ணோட்டத்தில் உட்காந்து தான் என் நாடகத்தை பார்க்குறேன். அதனால் அந்த கண்ணோட்டத்தில் உட்காந்து நாடகத்தை பாருங்க அப்படின்னு சொல்லி எப்படின்னு கேட்பீங்க. அதுக்கு ஒரு விளக்கத்தை சொல்கிறேன். இப்போ ஒரு படம் எடுக்கிறதுக்கு எவ்வளவு செலவு பண்ணுவாங்க? 400 கோடி 500 கோடி செலவு பண்ணி ஒரு படத்தை எடுப்பாங்க. ஆமாம். அப்போ 500 கோடி ரூபா செலவு பண்ணி ஒரு படத்தை எடுக்கிறாங்கன்னா அந்த படத்தில் எதை வேணாலும் காட்டுவாங்க, எதை வேணாலும் மாற்றுவாங்க. எதை காட்டுவாங்க? கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ். திடீர்னு மலையை காட்டுவாங்க, திடீர்னு மடுவை காட்டுவாங்க. அதெல்லாம் நாங்கள் காட்ட முடியாது. என்னை பற்றி ஐயாக்க நாங்கள் காட்டுறது இந்த படுதா மட்டும்தான். ஆமா, இந்த படுதாவை தூக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் வேஷம் போடுற மூஞ்சி தான் தெரியும். இது விடுதா? வேற வழியே கிடையாது. இது நம்மளை விடுதா? இதுவே விடல, அப்புறம் எப்படி அது விட? கிரக நம்மளை விடுதா? அந்த மாதிரி இந்த படுதா வச்சுதான் எங்களுக்கு பொழப்பு ஓடுது. ஒன்றும் கிடையாது. நந்தவனத்தில் வந்து வள்ளி வேஷம் போறவங்க சொல்லுவாங்க, இங்கே பறவைகள் எல்லாம் பறந்து கொண்டிருக்கின்றது, பறவைகளை விரட்ட வேண்டும் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். லவக்குன்னு ஒரு ஆள் கூட்டத்துக்குள்ள இருந்துருச்சு, ஏண்டா டே நக்கல் மிஷன் பண்றீங்களாடா, ஏண்டா கலையரங்கத்துக்குள்ள எங்கடா பறவை பறக்குது அப்படிலாம் கேட்டுப்படாதீங்க. பறவை நாங்கள் பறக்குதுன்னு சொன்னோம்னா நீங்கள் நினச்சிக்கிறோம், ஓஹோ பறவை பறக்குது போல இருக்குப்பா அப்படின்னு நினச்சிக்கிறோம். மயில் ஆடுதுன்னு நாங்கள் சொல்லுவோம், நீங்கள் நினச்சிக்கிறோம், ஓஹோ மயில் ஆடுது போல நினச்சிக்கிறோம். யானை வருதுன்னு சொல்லுவோம், லவக்கு எந்திரிச்சு ஓடிடாதீங்க, ஓஹோ யானை வருது போல நினச்சிக்கிறோம். நம்பி சொல்றேன், காலையில பணம் கொடுத்தோம்னு சொல்லுவோம், வாங்கின மாதிரி நீங்க நினைச்சுக்கிறோம். அப்படி நினைச்சீங்கன்னா காலையில நாங்கள் சீட்டு கட்ட முடியாது. தங்கத்தை விட்டு இறங்கணும்னு ரெடியாக நிற்பாங்க சீட்டு காசு வாங்குறதுக்கு. கொடுக்குறீங்க, கொஞ்சம் சேர்த்து கொடுங்க, மித்ததையும் சேர்த்து கொடுத்து விடாதீங்க. அதனால அமைதியாக இருந்து நாடகத்தை ரசிங்க. வாழ்க்கையில் பெரிய விஷயம் என்ன தெரியுமாங்க? சந்தோஷம். சந்தோஷங்கிறது சிறிது நேரம் தான். அந்த சந்தோஷம் நிலையானது எதுவுமே கிடையாது. வாழ்க்கையில் எது நிலையானது? இன்பம் துன்பம் எல்லாம் 2 பிரிச்சுட்டேன். பகல் இரவு எல்லாத்தையும் 2 பிரிச்சுட்டேன். அதே மாதிரி சந்தோஷங்கிறது கொஞ்ச நேரம் தான். ஆனால் அந்த சந்தோஷம் அந்த இரவு முழுக்க வேணுங்கிறதுனால தான் இந்த மாதிரி கலை நிகழ்ச்சிகளை போட்டு உங்களை சந்தோஷமாக உட்கார வச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க அன்பு விழா குழுவினர்கள். அதனால் இந்த ஓர் இரவு எல்லா பிரச்சனையும் மறந்து சந்தோஷமாக உட்காந்து நாடகத்தை பாருங்கள். அதனால் வந்திருக்கக்கூடிய உங்களுக்கு முதல் வணக்கத்தை சொல்லிட்டு நம்ம வேலையை ஆரம்பிப்போம். அமைதியாக நாடகத்தை பார்க்க வேணுங்க, உங்க ஆதரவு எங்களுக்கு கொடுக்க வேணுங்க. அமைதியாக நாடகத்தை பார்க்க வேணுங்க, உங்க ஆதரவு எங்களுக்கு கொடுக்க வேணுங்க. அமைதியாக நாடகத்தை பார்க்க வேணுங்க, உங்க ஆதரவு எங்களுக்கு கொடுக்க வேணுங்க. செஞ்சு நாடகத்தை கெடுக்க வேணாங்க, செய்து நாடகத்தை கெடுக்க வேணாங்க, செஞ்சு நாடகத்தை கெடுக்க வேணாங்க. உங்களுக்கு உலகத்திலே யார் வேணுங்க? அமைதியாக நாடகத்தை பார்க்க வேணுங்க, ஆதரவு எங்களுக்கு கொடுக்க வேணுங்க. கூட்டத்திலே கொச்சுகளும் பண்ணக்கூடாது, கொஞ்சம் குமரிகளை குறுகுறுன்னு பார்க்கக்கூடாது. கூட்டத்திலே குறுகுறு செய்யக்கூடாது, கொஞ்சம் குமரிகளை குறுகுறு பார்க்கக்கூடாது. அங்க இங்க விரல விட்டு நோண்டக்கூடாது. ஐயா அங்க இங்க விரல விட்டு நோண்ட கூடாதுன்னு என்ன மாப்பிள? நான் தெரியாம கேட்கிறேன். தொடக்கம் புதியா போச்சு. எங்க அப்பா ஜி.கே. சந்திரன் அப்பா சரி, நாடக ஆசிரியர். எத்தனையோ மாணவர்களை வாழ வச்சிருக்காரு, வளர்த்து விட்டுருக்காரு. அதுக்கப்புறம் நீங்களும் நிறைய பசங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்குறீங்க. ஒரு வாத்தியார் ஸ்தானத்தில் இருக்கிறவங்க சரி, நீங்க இந்த மாதிரி விஷயம்லாம் கேட்கலாமா? நீ சொல்றது என்ன விஷயம்? இல்ல கையை விட்டு ஒரு பாட்டு பாடுனா அதுக்கு அர்த்தம் சொல்லணும்ல. குற்றம் கண்டுபிடிக்கப்படாது. குற்றம் கண்டுபிடிப்போம். இது என்ன அப்படி இருக்கியா? அங்க இங்க என்ன குற்றம் கண்டுபிடிச்சாலும் செல்வராசு கேட்க போற முடியா? ஆமா, அது கேட்க மாட்டார். டீயை குடிச்சிட்டு வடையை மட்டும் சாப்பிட்டு வந்துருவாரு. ஐயா கூட்டத்துல கூச்சல் குழப்பம் பண்ணக்கூடாது. நம்ம ஊர்ல ரொம்ப கட்டுப்பாடு. கொஞ்சம் குமரிகளை குறுகுறுன்னு பார்க்கப்படாது. அங்க இங்க விரல விட்டு நோண்டப்படாது. நீங்க குளிச்சாமி மாதிரி இந்த மாதிரி வேலைகள் செய்யக்கூடாது. எப்படி? ஏன்னா குளிச்சாமிங்கிறாலே நீங்க ரொம்ப நல்ல மனுஷன் நினைப்பீங்க. உண்மையிலே சொல்றேன், நாடக உலகத்துல ஒரு கெட்ட பழக்கம் இல்லாத ஒரு மனிதர் யாருன்னா குளிச்சாமி தான். தண்ணி, கணேஷ் கோயில, இந்த பீடி சுருட்டு, வெத்தலை வாக்கு, எந்த கெட்ட பழக்கமே கிடையாது. அந்த அளவுக்கு ஒழுக்க சீலன் யாருன்னா என் மாமே பரம்பப்பட்டி எஸ்கே குளிச்சாமி தான். ஆனா என்ன என்ன பொம்பளை
விஷயத்துல மட்டும் லொப்ப பய ஐயோ பொட்டை பொறிக்கு பய அந்த ஒரு விஷயத்துல மட்டும்தான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அந்த மாதிரி ஏன் அப்படி சொல்றேன்னா, இப்போ நாடகம் பார்க்கறதுக்குன்னு ஒரு குரூப் வரும், இந்த பொண்டு பொடிச்சுகளை கேள்வி கிண்டல் பண்ணுறதுக்குன்னே ஒரு குரூப் வரும். வர ஆளுங்க சும்மா வரமாட்டாங்க. ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு கட்டிங்கை போட்டுவிட்டு இந்த வயசு பிள்ளை எங்கே உட்காந்துருக்குங்களோ அதுங்களுக்கு பின்னால் போய் உட்காந்துக்கிறது. சரி, உட்காந்து நாடகத்தை பார்க்க மாட்டாங்க. இந்த காலை 1.5 முழத்துக்கு நீட்டிடுறது, இப்படியே நீட்டி அந்த பிள்ளைகளை போட்டு நோண்டிக்கிட்டே கிடக்கிறது. அந்த பிள்ளைகளும் புழு குறைஞ்ச மாதிரி ஒரு மாதிரி அப்படியே நெளிங்க. பக்கத்தில் அவங்க அம்மா உட்காந்துருப்பாங்க. இந்த பிள்ளை நெளிகிறத பார்த்துட்டு அவங்க அம்மா கேட்பாங்க, என்னடி என்ன ஒரு மாதிரியா நெளிக்கிற என்னடி அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. ஏன் தெரியுமா கேட்குறாங்க? 20 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க அனுபவப்பட்டிருப்பாங்க. அதை வச்சு அவங்க கேட்பாங்க. உடனே அந்த பிள்ளை வெளியில் சொன்னால் விட்டு குத்தாயிருமோ, நாடகத்தை நிப்பாட்டிடுவாங்களோ அப்படிங்கிறதுக்காக அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, தார்பாய்க்குள்ளே பிள்ளை பூச்சி போயிடுச்சு, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளை சமாளிச்சு போடான். ஆனால் நம்ம ஆளுங்க அந்த கடவுளிலிருந்து தவறாமல் விடிய நோண்டி அந்த இடத்த குளிப்புண்ணாவே மாற்றி போடுறாரு. அதில் என்ன சுகருக்கோ இல்லையோ தெரியல. அதே மாதிரி தான் நம்ம தாலக்கார குளிச்சாமியை பொம்பளை பிள்ளை முன்னாடி உட்காந்துருக்குன்னா இவர் பின்னாடி போய் உட்காந்துக்கிட்டாரு. ஏன் இப்படி உட்காந்தாருன்னு எனக்கும் தெரியல. காலை காணா, கீழே குனிஞ்சு பார்த்தோம்னா காலை காணா. கரெக்டாக அந்த ஷீட்டுக்கு இடையில உள்ள விட்டு நோண்டிக்கிட்டே அந்த பிள்ளையில செவனேன்னு உட்காந்துருக்கு. எனக்கு நானும் கோவம், ஏம்மா அந்த பையன் கூலிச்சாமிங்கிறவர் போட்டு நோண்டிக்கிட்டே இருக்காரு, நீ செவனேன்னு உட்காந்துருக்கியம்மா அப்படின்னு. கூலிச்சாமி நோண்டுறாரா, எங்கே நோண்டுறான்னு சொல்லி திரும்பி பார்க்குறேன், முண்டை சீர் மூட்டையை போட்டு நோண்டிக்கிட்டே வந்திருக்கு. பொம்பளை பிள்ளைங்க நோண்டை நினச்சிக்கிட்டு. ஆமாம், அதுவும் மெதுவாக தானே இருக்குது, குண்டி மாதிரி தெரிஞ்சிருக்கும் போல இருக்கு. அந்த ஆள் சீனை போட்டு நோண்டி கடைசியில் சீர் மூட்டையை ஓட்டி ஆக்கிட்டேன். உலகார எவ்வளவு காம வெறின்னு பாருங்க. கூட்டத்திலே கூச்சு குழப்பம் பண்ணக்கூடாது, கொஞ்சம் குமரிகளை பார்க்கக்கூடாது, அங்கே இங்கே விரல விட்டு நோண்டக்கூடாது, கூட்டத்திலே கலக கத்திரி பண்ணக்கூடாது, அமைதியாக நாடகத்தை பார்க்க வேணுங்க, ஆதரவை எங்களுக்கு கொடுக்க வேணுங்க. அம்மா தாய புண்ணியவதியே சொல்லுங்க கேளுங்க, ஆம்பளைக்கு மதிப்புலீங்க கொடுக்க வேணுங்க. அம்மா தாய புண்ணியவதியே சொல்லுங்க கேளுங்க, ஆம்பளைக்கு மதிப்புலீங்க கொடுக்க வேணுங்க. அக்கம் பக்கம் கதைகளையே பேச வேணாங்க, அக்கம் பக்கம் நடந்த கதையை பேச வேணாங்க. இவரை நாடகத்தை பார்க்க வேணுங்க, அமைதியாக நாடகத்தை பார்க்க வேணுங்க, ஆதரவு எங்களுக்கு கொடுக்க வேணுங்க. ஹலோ, இந்த விழாவினை தலைமையேற்று நடத்த வருகை புரிந்துள்ள உயர்திரை காவல்துறை சார்பு ஆய்வாளர் அவர்கள் எங்கிருந்தாலும் விழா மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த விழாவினை முன்னிலை ஏற்று நடத்த வருகை புரிந்துள்ள உயர்திரை கிராம நிர்வாக அதிகாரி அவர்கள் எங்கிருந்தாலும் விழா மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த நாடகத்திற்கு ஆறுமணிய கலையரசு அன்பு சித்தப்பா மாந்தோப்பை சேர்ந்த எஸ்பி செந்தில் முருகன் அவர்களுக்கு நமது மயிலி கிராம பொதுமக்கள் சார்பாக பூமாலை அணிவித்து பொன்னாடை போற்றி கௌரவப்படுத்தப்படுகிறது. மிருதங்க வாசிக்கும் ஏனாதியைச் சேர்ந்த எங்களது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்க செயற்குழு உறுப்பினர் எஸ். செல்வராஜ் அவர்களுக்கு நமது கிராமத்தின் சார்பாகவும் விழா குழுவினர்கள் சார்பாகவும் மலர் மாலையும் முன்னாடி வழங்கப்படுகிறது. கொலவாத்தி மிசைக்கும் எனது பாசமிகு அன்பு தம்பி நமது முதல புளியங்குளத்தைச் சேர்ந்த K.S. சத்யவான் அவர்களுக்கு மலர் மாலையும் பொன்னாடையும் வழங்கப்படுகிறது. இங்கே தாளம் வாசித்துக் கொண்டிருக்கும் பரமப்பட்டியைச் சேர்ந்த தெய்வத்திரு இல்லை அவங்க அப்பா சொல்ல வந்த மதிப்புக்கும் மரியாதைக்குரிய அமரர் என்ன செத்துட்டான்னு அர்த்தமா? அப்படியா? அகரங்கிறது ஊரா? அது வேற. சரி. மதிப்புக்கும் மரியாதைக்குரிய பரமப்பட்டியை சேர்ந்த லேட்டு யாரை பிடிச்சி பரமப்பட்டி கூலிசாமி அவர்களுக்கு பொன்னாடை வழங்கப்படுகிறது. ஆமாம், ஒளி அமைத்துக் கொண்டிருக்கும் எங்களது ஸ்ரீ அங்காள ஈஸ்வரி சவுண்ட் சர்வீஸ் வாங்கண்ணே உரிமையாளர் செல்வகுமார் அவர்கள் வாங்க, யாரோ ஒரு வாங்க. அதனால நாடகத்தை அமைத்த நாடக அமைப்பாளர் அன்பு மாமா எஸ்பி செந்தில் முருகன் அவர்களுக்கு நாடகத்தின் அமைப்பாளர் சார்பாக பொன்னாடை இருக்கட்டும் மாமா. 2 துண்டு வாங்கிக்கலாம். காலையில் ஒரு துண்டு நான் வாங்கிக்கிறேன். குளிக்கும் போது கூலிச்சாமி மொட்டை குடியோடு தான் குளிப்பாரு, துண்டை கட்டி குளிக்கிறது. இங்கே யூடியூப் எடுத்து கொண்டு இருக்கும் பாண்டி வாங்க சகோதரர் வாங்க.
யூடியூப் சேனல் எடுத்துக்கொண்டிருக்கும். இதில் பெரிய விஷயம் என்னதுன்னா, உண்மையிலே இன்றைக்கி வந்திருக்க 2 கேமராமேனும் ரொம்ப தங்கமான மனிதர்கள். நம்ம ஊருக்காகவே ஸ்பெஷலாக 2 பேர்த்த வர சொல்லி உலக நாடு முழுக்க இன்றைக்கி பார்த்துட்டு இருப்பாங்க. அந்தளவுக்கு இன்றைக்கி ஒரு சிறந்த யூடியூப் சேனல். காலையில் போகும்போது கேமராவை ஊருக்கே கொடுத்துட்டு போயிடுவாங்க. அன்பளிப்பாக எடுத்துக்கோங்க. ஆமாம், அது பாண்டி முதல்ல போய் வண்டியில் படுத்துட்டாப்புல. பாப்புனாக நடிக்கும் அடியின் சூர்யா எனக்கும் இங்கே பப்புனாக வேடந்தாங்கி நடிக்கும் அன்பு சகோதரர் மதுரையைச் சேர்ந்த எம் சூர்யா அவர்களுக்கு மயிலி கிராம பொதுமக்கள் சார்பாகவும் மாமன்னர் மருதுபாண்டியர் இளைஞர் அர்ப்பணமணி சார்பாகவும் பூமாலை அணிவித்து பொன்னாடை போற்றி மரியாதை செலுத்தப்பட்டு வருகிறது. நாடக கலைஞர்களை இப்படித்தான் கௌரவப்படுத்த வேண்டும் என்று கலைஞர்களுக்கு மலர் மாலையும் பொன்னாடையும் வழங்கி கௌரவப்படுத்திய நமது மயிலி கிராம பொதுமக்களுக்கும் விழா குழுவினர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள் வணக்கம். சபை நாகரிகம்னு ஒன்று இருக்குது, மேடை நாகரிகம். ஒரு மேடையில் பேசும் பொழுது இப்படி தான் பேசணும் அப்படிங்கிற ஒரு வரமுறை உண்டு. அதில் அன்பு சகோதரர் மேடையில் அழகாக பேசினார். மாமா பேரை சொல்லும் பொழுது ரொம்ப அழகாக பேசி மேடையில் பேசினார். சில பேருக்கு இந்த மைக்கை பிடிச்சி பேச முடியாது. இங்கே யாரோ ஒரு கூட்டத்துக்குள்ளே வந்துருச்சு, எங்கள் மைக்கை பிடிச்சி பேசுங்க, ஒரு பயம் கொடுத்துரும். ஐயா அண்ணன் அண்ணன் என்ன இல்லை மேக்கை இப்படி நடக்க வந்துடும், ஒரு பயம் கொடுத்துரும். மேடையில் பேச முடியாது. வெளியில் 1000 பேசுவாங்க, நாங்களாம் போடா அப்படின்னு வெளியில் 1000 பேசுவாங்க. எங்கள் மேடையில் பேச சொல்லுங்கள், பேச மாட்டாங்க. ஆனால் மேடையில் தைரியமாக மைக்கை பிடிச்சி பேசுகிறாங்க அப்படின்னா எங்கேயும் பேசுவாங்க. அந்தளவுக்கு ஒரு தைரியம், மேடையில் பேசக்கூடிய ஒரு சிறந்த ஒரு பேச்சாளர் அன்பு சகோதரர். நல்ல அழகாக கலைஞர்களை ரொம்ப பெருமையாக பேசினார். ரொம்ப மனசுக்கு மகிழ்ச்சியாக இருந்துச்சு. சில பேர் மேடையில் பேச மாட்டாங்க, கமுக்கமாக பொன்னாடையை போட்டுக்கிட்டு போயிடுவாங்க. ஆமாம், அந்த மாதிரி சில ஊரில் கமுக்கமாக போட்டு போவாங்க. நாடகத்துறையில் நான் சின்ன வயசுலேருந்து இருக்கேன். எங்கள் அம்மா தாமரை செல்வி அம்மா சந்திரமதி போடும்போது அவங்களுக்கே நான் லோகிதாசம் போட்டு, ஆமாம், அப்புறம் ராஜமணி அண்ணன், 3வது நீங்கள், அந்த மாதிரி சின்ன வயசுலேருந்து நான் அந்த நாடகத்துறையில் இருக்கேன். அந்த நான் பப்புனுக்கு வந்து 25 வருஷம் ஆச்சு. பப்புனுக்கு வந்து இது 25 வருஷம் சர்வீஸில் எனக்கு மேடையில் பொன்னாடை போத்தும் பொழுது எனக்கு பொன்னாடை போத்தாதீங்க நான் சொன்னதே கிடையாது. எப்பொழுதுமே தலை வணங்கி அதை வாங்கிக்குவேன். கிராமத்தார்கள் மரியாதையாக கொடுக்கும் பொழுது அந்த மரியாதையை நம்ம வாங்கிக்கிறோம். ஆனால் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு ஐயா வந்து எனக்கு பொன்னாடை போத்துனார். பொன்னாடை போத்தாதீங்கன்னு சொல்லி அவர் காலில் விழுந்து அழுதுருக்கேன். கடைசி வரைக்கும் வாங்கலையே, பொன்னாடை போத்து வந்தாங்க. ஆமா, ஏன் அப்படி அழுத? ரொம்ப பெருமையா சொன்னார்ல. எப்படி அப்புறம் பொன்னாடை வாங்க எப்படி மனசு வேற? எப்படி சொன்னாரு? சகோதரர் மாதிரி அழகா பேசினா சந்தோஷப்பட்டிருப்பேன். எப்படி சொல்லி எனக்கு பொன்னாடை போட்டா தெரியுமா? எப்படி? இந்த மேடைக்கு நகைச்சுவை திலகம் பாசமிகு அன்பு தம்பி புதுகை மாநகரை சேர்ந்த KR இளையராஜ் அவர்களை நான் தான் அழைத்து வந்தேன் இதே மேடைக்கு. என் கையால் துண்டு ஓட்டே. பாவம், அடுத்த வருடம் அவர் இறந்து விட்டார். சரி, அது இயற்கை தானையா? நகைச்சுவை திலகம் பாசமிகு அன்பு தம்பி ரவிகாந்த் அவர்களை நான் தான் அழைத்து வந்தேன் இதே மேடைக்கு. என் கையால் பொன்னாடி ஓட்டே. பாவம், அவரும் அடுத்த வருடம் இறந்து விட்டார். சகசந்தானப்பா. நகைச்சுவை நாயகன் வேந்தம்பட்டி ராஜேந்திரன் அவர்களை நான் தான் அழைத்து வந்தேன் இதே மேடைக்கு. சரி, என் கையால் துண்டு ஓட்டே. பாவம், அவரும் அடுத்த வருடம் இறந்து விட்டார். என்னப்பா? நீண்ட வருடத்திற்கு பிறகு அன்பு தம்பி சூர்யா அவர்களை நான் தான் அழைத்து வந்தேன்னு சொன்னார்ல. சரி, பொசுக்குன்னு காலில் விழுந்துட்டேன். அப்பா எனக்கு துண்டு பார்த்தாதப்பா, நீ எம்மே பாச கயிறு வச்சுக்கிட்டு சுத்துற மாதிரி இந்த துண்டை வச்சு சுத்திக்கிட்டு இருக்க. இருக்கிற ஆளுக்கு கூட துண்டை ஒட்டி நீ தான் கொண்டிருக்க. இந்த வருஷம் உனக்கு நான் சிக்கியிருக்கேன். எனக்கு துண்டு வந்தாதேன்னு சொல்லி காலில் விழுந்து அழுதுருக்கேன். அதுலேருந்து நான் துண்டு வாங்கலை. உயர்திரு திருச்சிலை காவல்துறை சார்பு ஆய்வாளர் அவர்கள் எங்கிருந்தாலும் விழா நிலைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த விழாவினை முன்னிலையேற்று நடத்த வருகை புரிந்துள்ள உயர்திரு கிராம நிர்வாக அதிகாரி அவர்கள் எங்கிருந்தாலும் விழா நிலைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். தமிழ்நாடு மின்சார வாரிய ஊழியர் அவர்கள் எங்கிருந்தாலும் விழா நிலைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். எனக்கு என்ன முறை வேணும்? அப்புறம் என்ன, ஒருவேளை நான் எல்லாரும் சொந்தம் தான் வந்தேன்னு சொன்னேன். நம்ம எல்லாரும் சொந்தம் தான். ஆமாம், கோவிலுக்கு முன்பாக அமைந்துள்ள மாமன்னர் மருதுபாண்டியர் சிங்கார கலையரங்கில் நமது திருச்சியில் உயர்திரு காவல்துறை சார்பு ஆய்வாளர் அவர்கள் தலைமையிலும் உயர்திரு கிராம நிர்வாக அதிகாரி அவர்கள் மற்றும் கிராம பொதுமக்கள் முன்னிலையில் தெய்வ திருவாளர்கள் கருப்பையா தேவர், விளங்காய் அம்மாள், தெய்வத்திரு SK வீரபத்திரன், பாக்கியலட்சுமி, அக்ரா இளவேணி இவர்களது குடும்பத்தின் சார்பாக பிரார்த்தனையாக நடத்தக்கூடிய நாடகம் தமிழகத்தில் மாபெரும் தலைசிறந்த கலைஞர்கள் பங்கு கொள்ளும் ஸ்ரீ வள்ளி திருமணம் எனும் நாடகம் சிறப்பாக நடைபெறுகிறது. எங்களுக்கெல்லாம் பக்க பலமாக பக்கம் வேளுங்கள் அமைந்திருக்கும் 6 மணி
ரூபாய சக்கரவர்த்தி இணைச்சு திலகம் எங்களது மாந்தோப்பை கண்டெடுத்த ஆறுமணிய கலையரசு மரியாதைக்குரிய அன்பு மாமா SP செந்தில் முருகன் அவர்கள் இவரகமணிகளை ஆறுமணியம் அருள்வார்கள். வடிவேலன் குடிகொண்டு வாழ்கின்ற போர் பள்ளம் சூழ கடலோரம் வளர்கின்ற போர் சுடவேளால் வரும் நீரை சுவைக்கின்ற போர் பதவிக்கு ஒன்றான பதியான் சென்றோர் வடிவேலன் குடிகொண்டு வாழ்கின்ற போர் பள்ளம் சூழ கடலோரம் வளர்கின்ற போர் சுடவேளால் வரும் நீரை சுவைக்கின்ற போர் பதவிக்கு ஒன்றான பதியான் சென்றோர் எந்தூரில் இருந்தாலும் செந்தூரை மறவார் என்னாலும் சிந்திக்க வேண்டும். எந்தூரில் இருந்தாலும் செந்தூரை மறவார் என்னாலும் சிந்திக்க வேண்டும். வந்தாரை வாழ்விக்கும் பதிவேலும் வடிவத்தை கண்ணார சந்திக்க வேண்டும். வந்தாரை வாழ்விக்கும் பதிவேலும் வடிவத்தை கண்ணார சந்திக்க வேண்டும். பதிவேலும் குடிகொண்டு வாழ்கின்ற போர் வளர் சூழ கடலோர வளர்கின்ற போர் சுடவேளால் வரும் நீரை சுவைக்கின்ற போர் பதவீட்டில் ஒன்றான பதியாம் சென்றோர். வாத்தியாரு வாத்தியாரு தான் பேரை சொன்ன உடனே அழகா பேருக்கு தகுந்தாப்புல பாட்டு முருகனுடைய பாட்டு நல்ல அற்புதமான ஒரு பாடல். இந்த பாடலை பாடிய எனது அன்பு மாமா SP செந்தில் முருகன் அவர்களுக்கு நமது கிராமத்தை சார்பாக ஏத்த பாட்டு பிடிக்கலையா? பிடிச்சிருக்கல? ஒழுங்கா கை தட்டினா காலைல உனக்கு கட்சியும் கிடைக்கும். தம்பியை சொல்லிட்டேன். நல்ல ஒரு பாட்டு. இந்த மாதிரி பாட்டு கேட்க கேட்க நம்மளுக்கு ஒரு ஆனந்தம், ஒரு பக்தி பரவசம் ஊட்டும். இப்போல்லாம் சில பாட்டுகள் கேட்க முடியல. இப்போ புதுசாக நிறைய பாட்டு வந்துருக்கு தெரியுமாம்மா? இனிமேல் இந்த பாட்டெல்லாம் பாடாதீங்க. இனிமேல் வேற பாட்டு பாடுங்க. வேற பாட்டு என்ன பாட்டு பாட? நான் சொல்லி தரேன்மாமா. சொல்லுங்க. அப்பட்ட பாத்தியா அண்ணன பாத்தியா அப்பட்ட பாத்தியா. அந்த பாட்டு ஃபேமஸ். இப்போ அந்த பாட்டு கூட விடுங்க. அது கூட என்னன்னு கூட நம்மளுக்கு தெரியாது. இப்போ இன்னொரு பாட்டு ஓடிருக்காங்க தெரியுமா? என்ன பாட்டு? பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. தூத்துக்குடி கொத்தனாரு தூக்கி போட்டு குத்துனாரு. ஆமா, பெரிய பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குமாப்ல. தூத்துக்குடியில இருந்து ஒருத்தர் கேட்கிறாரு, ஏண்டா தூத்துக்குடி கொத்தனாரு தூக்கி போட்டு குத்துனாருன்னா மித்த கொத்தனாருன்னா குத்தாமையா இருப்பாங்க. வாயில குத்துனாரு. ஆமா, கொத்தனார்களை பத்தி இப்படி பேசுறதே முட்டாள்தானே. ஏன்னா அவங்க வேலை எவ்வளவு கஷ்டம்னு அது அவங்களுக்கு தான் தெரியும். கொஞ்ச நேரம் வெயிலில் போயிட்டு நம்ம நடந்து வரதுக்குள்ள ஐயோ அப்பா இப்படி வேகுது, உடம்புலாம் எரியுது, நம்ம கத்துறோம்ல. ஆனா வெயிலுன்னு பார்க்காம மழைன்னு பார்க்காம நம்மளுக்காக ஒரு வீடை கட்டி கொடுக்குறாங்கன்னா எவ்வளவு சிரமப்பட்டு அந்த வெயில வேலை பார்க்குறாங்க. அப்ப அந்த கொத்தனார்களை நம்ம உயர்வா பேசுறதுனால தப்பா பேசக்கூடாது இல்லையா? தூத்துக்குடி குத்துனாருன்னா உன் வீட்டுக்குள்ள இருந்து குத்துனாரு இப்படிலாம் முட்டாத்திரமா பாடலாமா? அது எந்த பாட்டை போய் போட்டிருக்காங்க? எனக்கு அதுதான் பெரிய வேதனை. முருகனுடைய பாட்டை தாங்க வெட்டெடுத்து போட்டிருக்காங்க. அம்மா உங்களுக்கு தெரியுமா மாமா? குன்றக்குடி குமரையா குறைகளை தீரையா, குன்றக்குடி குமரையா குறைகளை தீரையா, மனமும் நல்ல மனமும் பண்பும் நல்ல அறிவும் சண்முகநாதன் சன்னதி நான் வணங்கும் சன்னதி. தூத்துக்குடி கொத்தனாரு தூக்கி போட்டு குத்துனாரு. அந்த மெட்டை தான் எடுத்து போட்டிருக்காங்க. முறிய குத்தி போடுவாரு. அது உண்மைதான். அது போட்டிருக்க மெட்டுக்கு இதுக்கும் சரியா தான் இருக்கு. ஏன்னா தூத்துக்குடி எந்த பக்கம் இருக்கு? திருச்செந்தூர். திருச்செந்தூர்ல யாரை தூக்கி போட்டு குத்துனாரு? சூரபதுமனை. அப்ப முருகனை வந்து கொத்தனாரா மாத்திட்டாங்க. கொலகார பாவிய பாப்கார்ன் நான் சாப்பிட மாட்டேன்டா. அங்கிட்டு போறீங்களா? அரங்கமே அதன் வளர்க்கு நந்திகப்பாக இங்கே மத்தளத்தை இசைத்து உங்களெல்லாம் ஒழுங்கு காத்து கொண்டிருக்கின்றார் கோடியடி குமரன் மிருதக சக்கரவர்த்தி எங்களது அரசகுலம் கண்டெடுத்த மரியாதைக்குரிய என்பது தந்தையா TV ஜெயம் அவருடைய மாணவருமாகிய எங்களது ஏனாதை கண்டெடுத்த S.O. செல்வராஜ் அவர்கள் இவ்வரங்க மணிகளை மிருதகம் விழாக்கள் தொப்பிடுத்த விழா.
எவ்வளவு பெரிய ஞானம் பாருங்களேன். அந்த பையன் என்னை பார்க்கல, யாரையும் பார்க்கல, அந்த வாசிக்கிறத கையத்தான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். அந்த புள்ள ஒரு வயசு இருக்குமா, ஒரு வயசு இருக்கும், ஒரு வயசு புள்ள ஆளுநர் வாசிக்கிறத கையை பார்க்குது, முருதங்க வாசிக்கிறவங்க கையை பார்க்குது, பெட்டி வாசிக்கிறவங்க கையை தான் பார்க்குதே தவிர நம்ம முகரையை பார்க்கல. இவன் முகரையில நான் எதுக்கு முழிக்கணும்? அதுதான் சொல்றேன், அந்த ரத்தம் அந்த இசை எவ்வளோ சேர்ந்தது பயமா இருக்கா? அடிச்சுட்டே போட்டுப்பா. பழவாத்திய புகழ் பழவாத்திய மாமன்னன் ஹரிச்சந்திர நாடகத்தில் தனக்கு ஒரு முத்துரை வகுத்து வரும் பாசமிகு அன்பு அம்மா எங்களது முதலை புளியங்குளத்தைச் சேர்ந்த தாமரை செல்வி ஜி.கே. சுந்தரன் அவர்கள் பெற்ற தவ புதல்வர். எத்தனையோ மாணவர்களை உருவாக்கி கொண்டிருக்கும் எனது பாசமிகு அன்பு தம்பி. இந்த பின்னால சவத்துக்காக பையன் நிற்கிறார்ல, அவரும் ஒரு சிறந்த ஒரு மாணவர் தான். பாட்டு அப்படியே நம்ம எஸ்பி பாலசுப்ரமணிய ஐயாவுடைய குரலை அப்படியே கொண்டு வருவார். ஜெயசுதாஸ் பாட்டு வேணுமா, அப்படியே ஜெயசுதாஸ் வாய்ஸ் அப்படியே கொண்டு வருவார். நான் இந்த செவத்த பையன் நல்ல ஒரு பாடகர். அப்புறமேட்டு பாட சொல்கிறேன், கண்டிப்பாக ஒரு பாட்டு பாடுவார் உங்கள் விருப்பத்திற்காக. பழவாத்திய மாமன்னன் எனது பாசமிகு அன்பு தம்பி சத்தியவான் அவர்கள் இவரங்க படைகளை பழவாத்தியம் பூதி பண்ணாம படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னா வீட்டுக்கு வர சொல்லி சாப்பாடு ஓட்டு சாப்பிட வச்சு பாடம் சொல்லி கொடுத்து அவங்கள நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்துடுவார். அதே மாதிரி தான் மாமா செந்தில் முருகனாக இருக்கட்டும், தம்பி சத்தியவானாக இருக்கட்டும், பாடங்கள் வேணும், நல்லபடியாக நம்மளோட வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும், அந்த தொழில் மேலே ஆர்வம் உள்ளவங்க வந்தால் மட்டும்தான்
இதில் முன்னேற முடியும், இல்லைன்னா முன்னேற முடியாது. ஆனால் சத்தியமாக சொல்கிறேன், இந்த துறையில் உள்ளவங்களாம் சாதிக்க முடியும். அதில் தம்பி எனக்கு ரொம்ப மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்கேன்டா தம்பி. நம்ம சாதிக்கணும், பேருக்கு எடுத்துக்கூடக்கூடாது, சாதிக்கணும். ஆமாம், சிறந்த முறையில் தாளத்தை சேர்த்து உங்கள் எல்லாம் முழுமைக்க காத்து கொண்டிருக்கின்றா லயவாத்திய தகர் பரமப்பட்டியைச் சேர்ந்த தெய்வத்தரு ஏன் நினப்பு போகிறது எஸ்கே குளிச்சாமி அவர்கள் இவரகமடைகிற தாளம் அந்த சீனு தெரியும் ப்ரூட்டு சப்பு நீ வளைக்கியா நல்ல மனுஷன். மனமார்ந்த நன்றி. ஹார்மோனிய கலைஞரசு கல்விமொழியைச் சேர்ந்த அன்பு எனது உடன் பிறந்த தம்பி மணிமாறன் அவர்கள் எங்கிருந்தாலும் சிறிது நேரம் கழித்து மேடைக்கு வந்து ஹார்மோனியம் வாசிக்க வேண்டும். உங்கள் மாமா சொல்லியிருக்காரு, வரலன்னா நான் வீட்டுக்கே வருவேன். இப்படியே படுத்துக்கிறாத, வந்துரு. சமாளிக்காத சொல்லிட்டேன். நோட்டீஸ் சுபயம் பி ஆறுமுகம் மயிலி பில்டிங் கான்ட்ராக்டர் மயிலி அன்பு உள்ளங்கள் நோட்டீஸ் சுபயம் பொதுமக்கள் அனைவரும் அன்போடு வருக வருக அன்போடு அழைக்கின்றோம். இப்படிக்கு மயிலி கிராம பொதுமக்கள் நாடகத்தின் அமைப்பாளர் மாந்தோப்பு கண்டெடுத்த ஹார்மோனிய கலையரசு பாசமிகு அன்பு மாமா எஸ்பி செந்தில் முருகன் அவர்கள் இந்த நாடகத்தின் அமைப்பு என்பதை மிக்க மகிழ்ச்சியுடன் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆடல் அரசி, அபிநய சுந்தரி, நாட்டிய தாரகை, நடன சிங்காரி, இதே அழகு போட்டு உங்களுக்கு என்ன பேரு? கூட்டு முண்டை பொம்பளை புள்ள போட்டோ எது ஏன் போட்டோ எதுவும் தெரியாம முட்டம் கொடுத்துக்கிட்டு இருக்குதாரு. நான் சொன்னேன், நீங்க நம்ப மாட்டேன்னீங்கல்ல, போதுமா? அப்புறம் என்ன நம்ம பொட்டை பொறிக்க பார்த்தீங்களா, வயசா 70 வயசு 75 வயசு ஆயிடுச்சு. ஆடல் அரசி அபிநய சுந்தரி கொரோனா காலத்தில் சிவகாமி அவர்கள் இவரகமடைகளை டான்சர் காமிக்கு தக்காளி பழம் போலே எங்க அக்கா மகே ராசாத்தி அடி தக்காளி பழம் போலே எங்க அக்கா மகே ராசாத்தி கல்யாணம் நடந்தா அவரோடு அது இல்லாட்டினாலே கல்யாணோடு தக்காளி பழம் போலே எங்க அக்கா மகே ராசாத்தி சொந்த பந்தம் ஏதுமில்லை, சொத்து சோகம் தேடவில்லை, நின்றோகம் அமர்ந்தவில்லை, கொஞ்சம் தான் இப்போது இல்லை. திருநாளை காணாம உயிர் வந்து போச்சு, திருவோட்டு சாமிக்கு இனிய பேச்சு, உலகுக்கு சுமையாக உள்ளவது மூச்சு, உலகுக்குள் உள்ள இலக்கிய பேச்சு, கடிவாளை இல்லாத குதிரையக்கா, பலவத்து கொடிக்கே பலவேறுதான், அது கடிவாளை இல்லாத குதிரையக்கா, பலவத்து கொடிக்கே பலவேறுதான், அழைத்து சொல்வது எது சொல்வது எது சொல்வது எது தக்காளி பழம் போலே அக்கா மகே ராசாத்தி கல்யாண நடந்தா அவனோடு அதை இல்லாட்டினாலே கவலையோடு தக்காளி பழம் போலே அக்கா மகே ராசாத்தி. உனக்கு வாயில மூத்திரம் தான் இறங்கும். பங்காளி முன்னாடி உட்காந்துருக்காருல கருப்பு வேட்டி போட்டு குளிச்சாமியும் முறைச்சிக்கிட்டு வாக்குறாங்க. கலெக்ட் முண்டை என்ன உனக்கு இந்த ஆட்டம் கேட்குது அப்படின்னு சொல்லி முறைச்சிக்கிட்டே வாக்குறாரு. அதெல்லாம் கோவப்படாதீங்க, அணைய போகிற விளக்கு ஆடிட்டு போகுது. அணைய போற விளக்கா? அப்படியா? சரி சரி. உங்களெல்லாம் ஒழிவிக்க காத்து கொண்டிருக்கின்றேன் மதுரை மாநகரை சேர்ந்த உங்கள் வீட்டு பிள்ளை உங்களில் ஒருவன் எம் சூர்யா பவன் காமிக்கு அடைய நான் தான். பாப்பா பாப்பா வரதுக்கு முன்னால ஒரே ஒரு விஷயத்த சொல்லிட்டு போயிடுறேன். நல்ல விஷயமா சொல்லுங்க. நல்ல விஷயமா தான் சொல்லணும். நடந்த சம்பவத்தை சொல்லவா இல்லை சாதாரண விஷயத்த சொல்லவா? நடந்த சம்பவம் சொல்லுங்க. பொதுவாக நம்ம ஊரில் கல்யாணம் இருக்கும்.
பொதுவாக எல்லா ஊர்லேயும் அதிகமாக கலையரங்கம் வந்துருச்சு. ஏன் இந்த கலையரங்கத்தை கட்டி கொடுக்குறாங்க அப்படின்னா, மழை நேரத்தில் நாடக கலைஞர்கள் கஷ்டப்படக்கூடாது, திடீர்னு மழை பெஞ்சிருச்சுன்னா ரொம்ப சிரமப்படுவாங்களே அப்படின்னு சொல்லி எல்லா கிராமத்துலேயும் நடிகர்களுக்காக கலையரங்கத்தை கட்டி கொடுத்துட்றாங்க. இப்போ இதுவே மணப்பாறை, கரூர், மன்னார்குடி போயிட்டோம்னா அங்கே கலையரங்கம்லாம் பார்க்க முடியாது. கொட்டகை தான் போட்டிருப்பாங்க. கொட்டகையில் தான் நாங்கள் நாடகத்தில் நடிக்கிறோம். கொட்டகை போட்டாலே நம்மளுக்கு அடி வைத்த கலக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா ஒரு சம்பவம் நடந்து போச்சு. இப்போ பொதுவாக அந்த பசங்க பூரா நாடகம் பார்க்குறாங்க. பப்புன் டான்ஸ் முடிஞ்சோடனே பெரியவங்களை என்ன செய்வாங்க, அப்படியே எந்திரிச்சு பொடி நிறையா போய் டீ கடையில் டீயை சாப்பிட்டுட்டு அப்படியே மூத்திரத்தை பெஞ்சிட்டு தம்ம போட்டு அப்படியே வந்துடுவாங்க. பெரியவங்களை அப்படி தான் செய்வாங்க. இந்த சின்ன பசங்க உட்காந்துருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க அவ்வளோ தூரம் போக மாட்டாங்க. இங்கேருந்து அவ்வளோ தூரம் போகிறதுக்கு சோம்பேறித்தனம், ரெண்டாவது பயம். அதனால கலையரங்கத்துக்கு முன்னாடி போவோம், போய் மூத்திரத்தை பெய்வோம். இருட்டாக தானே இருக்கு அப்படின்னு சொல்லி கலையரங்கத்துக்கு முன்னாடி தான் போவாங்க மூத்திரம் பெய்ய. நான் என்ன சொல்றேன், கலையரங்கத்துக்கு முன்னாடி போய் மூத்திரம் பெய்ங்க, நான் வேணான்னு சொல்லலை. லவக்குன்னு மண் உறிஞ்சுக்கிறோம். ஆனா தயவு செய்து யாரும் அரங்கத்துக்கு முன்னால பேண்டு மட்டும் வச்சுப்படாதீங்க. அவங்க பேர் சொல்றேன் என்னையா இருக்கு, வாடை தாங்க முடியாது. ஏன்னா நடந்துச்சு ஒரு சம்பவம். மணப்பாறை பக்கம் நாடகம் சின்ன கருப்பு பெரிய கருப்பு நாடகம். அந்த நாடகத்துல மதுரையிலிருந்து நானு தாளம் போடுற குளிச்சாமி, அந்த ஊர்ல அவர் ரொம்ப குறிப்பு. நான் கூட குறிப்பு இல்லப்பா, அவர் குறிப்பு. நாங்க 2 பேரும் கார் வச்சு அந்த ஊருக்கு போயிட்டோம். அந்த ஊர்ல திருவிழா எப்படின்னா வருஷம் நடத்த மாட்டாங்க. ஒரு வருஷம் திருவிழா நடத்தி முடிச்சிட்டாங்கன்னு ஒரு வருஷம் கேப் விட்டுருவாங்க. அந்த ஊர்ல அப்படிதான் திருவிழா நடத்துவாங்க. கூட்டம்னால கூட்டம், சரியான கூட்டம். 9 மணிக்கு ஊருக்கு போயாச்சு, நல்ல சாப்பாடு கவனிப்பு. 10 மணிக்கு நாடகத்தை ஆரம்பிச்சு கோமாளி வந்து சபை வணக்கம் சொல்லி அந்த நாடகத்துடைய சிறப்பை சொல்லிக்கிட்டு இருக்கேன். முன்னாடி ஒரு 10-15 பசங்க உட்காந்து நாடகம் பார்க்குறாங்க. அதில் ஒரே ஒரு பையன் மட்டும் வவுத்தை பிடிச்சிக்கிட்டு ஒரு மாதிரியா இப்படியே நெருக்கினியான். நான் அவன் மூஞ்சியை வாக்க, அவன் என் மூஞ்சியை வாக்க. நான் மேடையில் நின்றுக்கிட்டு நின்றுடாங்கிறேன், அவன் கூட்டத்துக்குள்ள உட்காந்துக்கிட்டு ஆய் வருதுங்கிறியான். எந்திரிச்சு போடா, வாட வரும் போடாங்கிறேன். அவன் மேடைக்கு முன்னால உட்காந்துக்கிட்டு என்னடா பிபி ஊதிக்கிட்டு இருக்க, ஒன்று போய் தொல்லை என்னடாங்கிற. கூட்டம் சரியான கூட்டமாக இருக்கு, போகிறதுக்கு வசதி இல்லைங்கிறியான். சரியான கூட்டம். அந்த கூட்டத்தை தாண்டி அந்த பக்கம் போனாதான் கம்மா. கூட்டத்துக்குள்ளே இறங்கி போகிறதுக்குள்ள லவக்குன்னு பேண்டுட்டான்னு வைங்களேன், இந்த கூட இருக்கிற பசங்க சும்மா இருக்க மாட்டாங்க. டேய், நம்ம ஊர் திருவிழா கூட்டத்தில் நீ தானே பேண்ட அப்படின்னு சொல்லி நக்கல் மசூல் பண்ணாலும் பண்ணிவிடுவாங்க. என்னடா செய்யறதுன்னு சொல்லி ரொம்ப யோசனை பண்ணியான். டக்குன்னு யோசனை பண்ணால கொட்டைக்கு முன்னாடி இருட்டா தானே இருந்துச்சு. பின்னால போய் வெளிக்கு இருந்துட்டு இந்த நாடக கலைஞர்களுக்கு முகத்தை கழுவுறதுக்கு தண்ணி கொண்டு வந்து வச்சிருப்பாங்க. ஆமா, அதை வச்சு குண்டியை கழுவிக்கும் அப்படின்னு சொல்லி கொட்டைக்கு முன்னாடி போய் பேண்டிருக்காயா, ஒரு கூட பிய வேண்டிருக்காயா. வெளிக்கெல்லாம் இருந்துட்டு காலையை கழுவிட்டு முன்னாடி உட்காந்து நாடகம் பார்க்குறியா சிரிச்ச முகத்தோட. நான் நினைச்சிட்டேன் பிள்ளை எங்கேயும் போய் சரக்கை கொட்டிட்டியான் போல இருக்கு, சிரிச்ச முகத்தோட உட்காந்துருக்கேன். அப்போனா விடியற வரைக்கும் உட்காந்து நாடகத்தை பார்ப்பேன்னு சொல்லி நான் சந்தோஷமா நோட்டீஸ் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆனா அவன் கொட்டைக்கு முன்னாடி தான் பேட்டிருக்காங்கிற விவரம் எனக்கு தெரியாது. அந்த குழந்தைய கேட்கறிய அன்னைக்கு வந்து டான்ஸ்கார பிள்ளைக்கு சாப்பிட்ட பிராயல் கொல்லி சேராம அந்த பிள்ளைக்கு வௌத்த கலக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த பிள்ளைக்கு ஒண்ணுமே சொல்ல முடியல. இப்பதான் சூர்யானை நோட்டீஸ் படிக்கிறாரு, இன்னொரு 1/4 மணி நேரம் பேசுவாரு. கொட்டைக்கு பின்னாடி இருட்டா தான் இருந்துச்சு, பின்னால போய் வெளிக்கு இருந்துட்டு அதுக்கப்புறம் சீனுக்கு போவான் அப்படின்னு சொல்லி இவங்க அவசரமா தலையை சீவி சடையை பின்னி, அந்த சடைக்கு கீழே ஒட்டு மசுரை வேற பின்னி, அதுக்கு கீழே கத்திரிக்காய் குஞ்சமாம்ல, இந்த குஞ்சத்தை கட்சி இவங்க வெளிக்கு இருக்க போக உட்காந்து வெளிக்கு இருக்க இந்த குஞ்சம் வந்து மண்ணில் புரண்டுகிட்டே கிடந்திருக்கு. இந்த பிள்ளை யோசனை பண்ணது 250 ரூபா கொடுத்து குஞ்சத்தை வாங்கினா இப்படி மண்ணில் கிடந்து வீணா போகுதே, இந்த குஞ்சத்தை தூக்கி பின்னாடி ஓடும், முதுகு தாங்கிக்கிறோம் அப்படின்னு அந்த குஞ்சத்தை தூக்கி பின்னாடி ஓட. ஏற்கனவே பேண்ட் வச்சா பாருங்க ஒரு கூட பீ, அதுல போய் இந்த குஞ்சம் பகுமானமா உட்காந்து கிழிச்சு தவக்கால உட்கார்ந்த மாதிரி லொபக்குன்னு. இந்த பிள்ளைக்கு தெரியல, இருட்டு இல்லையா, வெளிக்கு இருந்துட்டு காலையை கழுவிட்டு சீனுக்கு அவசரமா வராகலாம். இந்த பிள்ளை டான்ஸ் காரப்பில் வந்தா பொதுவாக ஒரு சுத்து அப்படி சுத்துல அந்த குஞ்சம் தனியா அந்து பெட்டிக்கார வயல கொஞ்சம் ஆடன்கார வயல கொஞ்சம், நீங்க வரல, தாளக்கார் வந்தாரு, அவர் வாயில தான் விழுந்துச்சு லவக்குன்னு போய். ஆமா, குஞ்சத்தோட என்ன உனக்கு வந்துச்சு உன்ட்ட நான் தான் சீனை முடிச்சுட்டு உள்ள போயிடுவேனே, நான் போனதுக்கு அப்புறம் தான் டான்ஸ் வர்றேன். அடோ முருகா, அதுக்காகத்தான் சொல்ல வந்தேன், தயவு செய்து யாரும் முன்னாலும் போய் பேண்ட் வச்சு விடாதீங்க, எனக்கு வாய் தாங்காதுன்னு. அதனால போய் நம்ம பாப்பா அனுப்பி வைப்போம். ஆனால் எனக்கு வந்திருக்க இசைக்கலைஞர்கள் சிறப்பான இசைக்கலைஞர்கள்.
சொல்ல